எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டீங்கிறது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக் கிச்சன். லாஸ்ட் டைம் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. அதில் இட்டாலியன் பாஸ்தான்னு ஒன்று போட்டு அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்ங்க. குவான்டிட்டி இத்தனோடு தாங்க இருந்தது. அதே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வீட்டில் செஞ்சால் எப்பவும் போல் சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தா போட்டு எப்பவும் போல் வேக வச்சுக்கோங்க. அது மாதிரி கடாயில் மெல்டட் பட்டர் போட்டிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் 2 தக்காளி, 2 காஷ்மீரி மிளகா, அப்புறம் ஒரு 7-8 முந்திரி போட்டுக்கோங்க, ஃபுல் முந்திரி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு. இது நல்லா தக்காளி சாஃப்டான அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு பிளெண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதே கடாயில் நெய் ஊற்றி குட்டி குட்டி பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அப்புறம் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கும். அதில் வீட்டில் அரைச்சிருக்க மிளகாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே போட்டு பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேங்க, 1 டீஸ்பூன் போல். அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதில் பாஸ்தா, வேக வச்ச பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கடைசி ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா சீஸ் துருவி போட்டிருக்கேன், ஒரு கியூபு. அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஆரிகேனோ கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் என்னால் வீடியோவில் காமிக்க முடியல. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர், இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டினீங்கன்னா சூப்பரான க்ரீமியான சாஸியான சீஸியான இந்தியன் ஸ்டைல் இட்டாலியன் பாஸ்தா ரெடிங்க. இதுதான் நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாஸ்தான்னு சொன்னேன். கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்கள்.